Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ரோமர் 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம். எல்லாம் சொல்லுங்க, உலகத்தை சுதந்தரிப்பான். இது யாருக்கு? சிலர் சொல்றாங்க அதான் ஆபிரகாம் அவர் சந்ததிக்கு கிடையாது. 16ஆம் வசனம், ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, அதாவது யூதர்களாகிய ஆபிரகாமினுடைய சரீர பிரகாரமான சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படி அப்படி வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, எல்லா சந்ததியாருக்கும். ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறவர்கள் அவர் எந்த சந்ததியை சேர்ந்தா என்ன, உங்க ஊர் எதுவா இருந்தா என்ன, உங்க ஜாதி எதுவா இருந்தா என்ன, நீங்க யாரா இருந்தா என்ன, எல்லா சந்ததியாருக்கும். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குது பாருங்க. எல்லா சந்ததியாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. எந்த வாக்குத்தத்தம்? உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம். அதுக்கப்புறம் கலாத்தியர்லாம் போன அதை வாசிக்க போறது இல்லை. கலாத்தியர்ல சொல்லி இருக்குது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வந்து கிடைக்கும்படியாக தான் இயேசு சிலுவையில மரித்தார் என்று. அப்புறம் கடைசியில 3ஆம் அதிகாரத்தில் கலாத்தியர்ல சொல்லி இருக்குது, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரா இருக்கிறீர்கள், வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்ப புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் அவங்கெல்லாம் புறஜாதிகளுக்கு எழுதுறாரு பவுல். சொல்றாரு, நீங்க எல்லாருமே இந்த வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்களா இருக்கிறீர்கள். எந்த வாக்குத்தத்தத்துக்கு? உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்கள். இந்த உலகத்தை சுதந்தரிக்கிறது பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. பல வருஷங்களா நானும் கிறிஸ்தவத்தில் தான் இருக்கிறேன். என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய டிஸ்சர்வீஸ் ஒன்று. என்னன்னா, நாம் இந்த உலகத்துக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. நாம் ஒரு பரதேசிகள். இங்கே இப்படியே இருந்துட்டு கொஞ்ச காலம் அப்படி கடந்து போகிறோம். நாம் பறந்து போயிடுவோமாக்கும். நம்ம கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்க போகிறோமாக்கும். அதனால் எனக்கு மண்ணு வேணாம், பொண்ணு வேணாம், வீடு வேணாம், வாசலை வேணாம், எனக்கு ஒன்றும் வேணாம், எந்த ஒரு இதுவும் வேணாம் அந்த உலகத்தில். நான் கொஞ்ச நாள் இப்படியே இருந்துட்டு அப்படியே கடந்து போயிடுறேன் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கிட்டாங்க. அதோட ஸ்டூவர்ட்ஷிப்னு ஒரு ஐடியாவை போதிச்சாங்க. என்ன ஸ்டூவர்ட்ஷிப்னா, இந்த பூமி நம்ம கையில் சும்மா பார்த்துக்கோன்னு ஒரு வாட்ச்மேன் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காரு கடவுள் நமக்கு. என்ன மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காராம்? இதை வச்சிரு பத்திரமா, இதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காராம். நமக்கு சொந்தமானதா இல்லையா? அதை கிளியராக போயிச்சாங்க பாருங்க. என்ன சொன்னாங்க, இந்த பூமியாவது இதை உனக்கு சொந்தம், எல்லாம் கடவுளுக்கு தான் சொந்தம். நீ யாரு? நீ ஒன்றும் கிடையாது, ஒரு வேலைக்கார மாதிரி. இப்படியே சொல்லுவாங்க பாருங்க. நீ ஒரு வேலைக்கார மாதிரி, கடவுளுடைய வாசல்ல காத்து கிடக்கிற ஒன்றும் இல்லாத ஒரு வேலைக்காரன். நீ கர்த்தர் கொடுத்ததை வச்சு காப்பாற்றி அதை கரெக்டாக கணக்கு எழுதி அந்த 50 பைசாக்கும் 25 பைசாக்கும் கரெக்டாக எழுதி நீ கரெக்டாக வச்சிரு. கர்த்தர் ஒன்று ஒரு நாள் என்ன பண்ணின்னு கணக்க பாராக்கும். அதனால எங்களுக்கெல்லாம் என்னன்னா, இந்த கடவுளுக்கு நான் வேலைக்காரன், நான் ஒரு ஸ்டூவர்ட், நான் இதுக்கெல்லாம் ஒரு காவலாளி மாதிரி, இதுக்கெல்லாம் ஒரு பாதுகாவலன் மாதிரி, ஒரு கேர்டேக்கர் மாதிரி இருக்கிறேன். அவ்வளோதான். இதெல்லாம் எனக்கு என்ன சொந்தம்? அதனால நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்க போகிறேன். கடவுள் ஓனர் வருவார் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி, கடவுள் தான் ஓனர், நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருந்தோம். இந்த ஓனர்ஷிப்பினுடைய இதையே எடுத்துட்டாங்க பாருங்க, நம்மள்ட்ட பிடுங்கி போட்டார்கள். இது ஒரு பெரிய டிஸ்சர்வீஸ் நினைக்கிறேன். நான் ஓனர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பெரிய பிரசங்கமே பண்ணுவாங்க. இதுக்கு நீ ஓனரே கிடையாது, நீ ஒரு பாதுகாவலன் மட்டுமே என்று நான் அதை சேலஞ்ச் பண்ணுகிறேன். இன்றைக்கு வேதம் போதிக்கிறது, நீங்களும் நானும் ஓனர்ஸ் என்று. நீங்களும் நானும் ஓனர்ஸ். சில சொல்லுவாங்க, இல்லையா கடவுள் தான் ஓனர், நம்ம எப்படி ஓனர்? சரி வாசிப்போம். 1 கொரிந்தியருக்கு போங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். எல்லாம் கர்த்தருடையது அப்படின்னாங்க. சரி, அதை முழுசா தான் சொல்லுங்களேன். எல்லாம் கர்த்தருடையதுன்னு சொன்னா முழுசா சொல்லணும். சொல்லுவோம். 3ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21 ஆரம்பிப்போம். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக, எல்லாம் உங்களுடையதே. முதல்ல அது சொல்லுங்க. எல்லாம் என்னங்க, எல்லாம் கர்த்தருடையது, எல்லாம் உங்களுடையதுன்னு முதல்ல சொல்லி இருக்குது. அப்புறம் வருது பாருங்க பாயிண்ட். பவுலாகிலும் அப்பொல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம்
திங்ஸ் பிரசன்ட், திங்ஸ் ஃபியூச்சர் எல்லாம் உங்களுடையது. அப்புறம் பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து கடவுளுடைய ஃபார்முலா இதுதான். அவர் என்ன சொல்றாரு? எல்லாம் உங்களுது. நீங்க யாருடையவர்கள்? கிறிஸ்துவனுடையவர்கள். கிறிஸ்து யாருடையவர்? எல்லாம் அங்கே போயிடுது திருப்பி. அப்போ எல்லாம் தேவனுடையதுன்னு சொல்றதுல தப்பு இல்லை. ஆனால் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றது மகா பெரிய தப்பு. ஏனென்று சொன்னால் எல்லாம் உங்களுடையதுன்னு சொல்லி இருக்குது. நான் கிறிஸ்துவனுடையவன், கிறிஸ்து தேவனுடையவர், இல்லையா? இந்த ஈக்குவேஷனை சரியா போடணும், ஃபார்முலாவை கரெக்டாக போடணும். பாருங்க, நான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன், நான் கிறிஸ்துவனுடையவன், கிறிஸ்து தேவனுடையவர். இதுதான் ஃபார்முலா. நான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரனாக இருந்து நான் கிறிஸ்துவனுடையவனா இல்லைனா அது சரியான ஃபார்முலா கிடையாது. நான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரனாக இருக்கணும், நான் கிறிஸ்துவனுடையவனாக இருக்கணும், கிறிஸ்து தேவனுடையவராக இருக்கிறார். சரி, ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாம் தேவனுடையது. இது ஒன்று, அவர் தான் வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், அவர் தான் ஓனரு, நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டதுனால அதனால பாருங்கள் மென்டாலிட்டி இப்படி இருக்குது. இன்னைக்கு பேப்பரை கசக்கி ரோடில் போடுறோம், குப்பை மேட்டை உண்டாக்குறோம். ஏன்னு சொன்னால் அது அவர் பார்த்துக்குவார். குப்பை அள்ளுறதுக்கு ஆண்டவர் அனுப்பிட்ட லாரியை எல்லா நதி நீர்கள் எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி, எல்லாத்தையும் பாழாக்கி, எல்லாத்தையும் ஒன்றும் உபயோகப்படுத்த முடியாமல் ஆக்கி, ஒன்றில் நல்ல ரோடெல்லாம் குப்பை மேடாக்கி காடாக்கி நாற்று எடுக்க வச்சு எல்லாம் பண்ணுறோம். ஏன்னு சொன்னால் யாருக்கும் அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் கிடையாது. இது என்னுடையது, இது பூமி என்னுடையது, இதெல்லாம் என்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற சென்ஸ் கிடையாது. ஆனால் வேதம் திட்டவட்டமாக அதை போதிக்குது. பாருங்க, 1 அதிகாரத்தை திருப்புங்க. ஆதியாமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, என்ன பண்ணுமா? பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை, எல்லாம் சொல்லுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னா ஒரு ஹெட் கிளார்க் மாதிரி இருந்துக்கிட்டு அல்லது ஒரு கிளார்க் மாதிரி இருந்து கவனிச்சுக்கோ, இதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லல. இல்ல ஒரு எஸ்டேட் மேனேஜர் மாதிரி இருந்து இதை பார்த்துக்கோன்னு சொல்லல. ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னா இது எல்லாத்துக்கும் அதிபதியே நீதான், சொந்தக்காரனே நீதான். பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? நீதான்ப்பா இதுக்கு ஓனரு, உன் கையில் கொடுத்துட்டேன், இது உன்னுடைய பூமி, நீ இதை வைத்து நீ இதை நல்லா வச்சுக்கோன்னு சொல்லி கையில் கொடுக்குறாரு. ஆனால் அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பே யாருங்க வரல. பாருங்க, இந்த பூமி என்னுடையதுன்னே வரல. இன்னைக்கு சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் இல்லைன்னா பாருங்க, ஜனங்க அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, குப்பை மேடை ஆக்குறது, எங்க வேணா என்ன வேணா பண்றது, அந்த மாதிரி ஒரு இது பாருங்க. ஏன்னு சொன்னா நம்ம ஃப்ரீடம் இருக்குது, நமக்கு எப்படி வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஜனங்களுக்குள்ள இருக்கு. ஏன்னா யார் இது, யாருதோ, யார் வீட்டு வாசலோ என்னமோ நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலான்ற ஒரு எண்ணம். ஏன்னா அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் கிடையாது. அதெல்லாம் நம்முடையது, நம்ம நல்லா வச்சுக்கணும். அதனால தான் பஸ்ஸை கல் எடுத்து அடிக்கிறோம், அதை உடைக்கிறோம். ஏன்னா நம்மதுன்றது அந்த எண்ணமே கிடையாது. என் காசில் வாங்கினது இது, எனக்காக ஓடிட்டு இருக்குது, என்னுடைய பொருள் இது அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. ஏன்னா இது கிறிஸ்டியன்ஸும் பெரிய தவறு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கெல்லாம் நீ வெறும் ஒரு காவலாளி மாதிரி நீ வச்சு பார்த்துக்க, கரெக்டாக கணக்கை எழுதி வை. கணக்கு எழுதுறதுன்னா பாருங்க, ஒரு ஓனர் கணக்கு எழுதுறது வேற, ஒரு வேலைக்காரன் கணக்கு எழுதுறது வேற. வேலைக்காரன் என்ன வேணா எழுதுவான். ஒரு நாள் கடைக்கு போயிருந்தோம் பாருங்க, அந்த காலத்தில் போயிட்டு பில்லை குடியாண்ண, எவ்வளோக்கு வேணும் சார் பில்லுன்னா, அடப்பாவி எனக்கு ஒரு மாதிரி தூக்கி வருவேன். என்னையா எவ்வளோக்கு வேணும்னு சொல்லுங்க தர்றான்னா, ஐயோ எவ்வளோக்கு வேணும் இல்லையா, வாங்கின சாமானு கொடுக்கு பில்லுன்னு, இல்லை எவ்வளோக்கு வேணா தர்றேன் சார், நிறைய சாமான் வாங்கணும் பாருங்க, சொல்கிறான் எவ்வளோக்கு வேணா தர்றேன் பில்லு. பாருங்க வேலைக்காரன் மென்டாலிட்டி அது. என்னன்னா என்னமோ ஒன்று எழுதி கிழிச்சி கொடு, யார் பார்க்குறா, என்ன போச்சு போ அப்படிங்கிற மாதிரி. ஒரு வேலைக்காரனை வச்சுக்கின்னு செலவழிக்கிறதும் அப்படி தான் இருக்கும் பாருங்க. அவன் இன்னொருத்தன் காசு தானே, கணக்கு மட்டும் கரெக்டாக கூட்டி கழிச்சா கரெக்டாக வந்தால் போதும். எப்படி செலவழிச்சா என்ன, கொஞ்சம் ஜாஸ்தியானா என்ன, நம்ம காசாக போச்சு அப்படின்னு தான் செலவழிப்பான். ஆனால் ஓனராக இருந்தால் செலவழிக்கிற விதமே கணக்கு மட்டும் கரெக்டாக இருக்காது, எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த ஓனர்ஷிப்ன்றது ரொம்ப முக்கியம் பாருங்க. அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பை கொடுக்க தவறி விட்டார்கள் கிறிஸ்தவ போதனையிலே. அதான் சொல்ல வரேன் நான். வேத வசனம் அதை கொடுக்குது. கர்த்தர் ஓனர்னு சொல்றார் ஆதாம் கிட்ட, ஆனா அந்த ஓனர்னு அவன் நினைக்கவே இல்லை. அதுதான் அங்க பிரச்சனை. ஆடம் நெவர் டுக் ஓனர்ஷிப் ஆஃப் தி எர்த். ஆதாமுக்கு என்னமோ தெரியல, விளங்கல.
அவனுக்கு ஒரு பெரிய பைபிள் இல்லை, இவ்வளோ பக்கம் இருந்து இதெல்லாம் எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல, சரி எனக்கு விளங்கலன்னு சொல்லலாம். இதுக்கு போய் செமினரியில் படிச்சுட்டு இருந்து போதிக்கிற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் இருந்தால் தாங்க எனக்கு விளங்கும், இல்லைன்னா விளங்காது, இவ்வளோ பெரிய பைபிள் எவனுக்கு விளங்கும் அப்படின்னு கேட்கலாம். அவனுக்கு வெறும் இது தான் சொன்னார், பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகோள் 5 பாயிண்ட்டு. இது ஒன்னுடையது, நீ தான் இதுக்கெல்லாம் எஜமான். ஈருன்னா அவனுக்கு முழிக்கிறான், அது என்னது அது, அது எப்படி ஆண்டுகோள், இது எல்லாம் என்னதா, அவனுக்கு நம்பவே முடியலன்னு நினைக்கிறேன். அவன் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பே அவனுக்கு வரலை. நான் சொல்லுகிறேன், அதனால தான் பிசாசு வந்து அவனிடத்தில் இருந்ததெல்லாம் பிடுங்க முடிந்தது. ஏனென்று சொன்னால் அவனை என்ன எண்ணத்தோட வாழ்றான், இதெல்லாம் என்னது இல்லை. நீங்கள் சொல்லலாம், எப்படியா தெரியும், எப்படி சொல்லலாம் நீங்கள், அவனுக்கு ஓனர்ஷிப் சென்ஸ் இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? நான் சொல்கிறேன், ஓனர்ஷிப் சென்ஸ் இருந்ததுன்னா பிசாசு வந்து உள்ள நலைஞ்சு பொண்டாட்டிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். ஹலோ, வீட்டில் நுழைஞ்சோ பொண்டாட்டிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறான்னா என்ன பண்ணணும்? காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கேட்டுக்கிட்ட காமிச்சு, இந்தா போ, நல்லா பேசு, நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன்னு. முடியாது. என் பொண்டாட்டி, என் வீடு, என் சொத்து, அதுக்குள்ள வந்து நீ என்ன பேசிட்டு இருக்கிறது, இங்க வான்னு பிடிச்சி காதை பிடிச்சி கொண்டு போய் வெளியே கூட. அவனுக்கு ஓனர்ஷிப்பே கிடையாது பாருங்க. அவன் பாட்டுக்கு வேடிக்கை பார்க்கறான், நின்றுக்கிட்டு அம்மா பேசிட்டு இருக்கிறாங்க, இவர் ஆமாஞ்சாமி கூட நின்றுட்டே இருக்கிறாரு. எடுத்து சாப்பிட்டுட்டு கொடுக்குறாங்க, வாங்கி சாப்பிட்றாரு. இவரும் என்ன போனா என்ன நமக்கா போகுது அப்படின்ற மாதிரி. யாருதோ அது யாருடைய உலகமோ, யாரோ உண்டாக்கலாம், யாரோ பண்ணா, எதுக்கோ பண்ணாங்க, யாருக்கோ கொடுத்தாங்க, நம்மளா அதை இழக்க போறோம், நாம இழக்க போறோம் நினைச்சுதான் பண்ணிருப்பான். அவன் கிடையாது பாருங்க. அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் இல்லாதனால அன்னைக்கு ஒரு பெரிய நஷ்டம். பாவத்தில் அவன் விழுந்து போனான். ஹலோ, பாவத்தில் விழுந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் கிடையாது. இது என்னுடையது. ஏன் தோட்டத்துக்குள்ள எப்படி பிசாசு நுழைஞ்சான், இதை குறித்து தானே கர்த்தர் வார்ன் பண்ணி இருக்கிறார். என்ன காத்துக்கொள்னு சொன்னார். யார்கிட்ட இருந்து காத்துக்கிறது? மனைவி கிட்ட இருந்தா கிடையாது. எது காத்துக்கன்னாரு? இந்த மாதிரி ஒரு பைய சுத்திட்டு இருக்கிறான், திருடாமன், கொள்ளைக்காரவன், கெடுக்கிறவன், அவன் உள்ள வந்தான விஷயம் கெட்டு போயிடும். அவன் காத்துக்கொள்னு சொல்லியிருக்காரு. அவன்கிட்ட இருந்து காத்துக்க, உள்ள விடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் எப்படி பேசாம இருக்கலாம்? எப்படி பேசாம இருந்தான்னா, இதெல்லாம் என்னுடையது, நான் இதை இழக்க கூடாது, எனக்கு கடவுள் கொடுத்த சொத்து இது அப்படின்னு நினைச்சிருந்தான்னா லேசில் அப்படி விட்டு கொடுத்துட மாட்டான். பழத்தை கொடுத்தோன்னு வாங்கி சாப்பிட்டு ஒரு பழத்தை சாப்பிட்டு எல்லாத்தையும் கொட்ட விட்டான். ஹலோ, மனைவியினுடைய ஒரு பேச்சை கேட்டு மொத்தமும் போச்சு. ஏன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. எனக்கு என்ன சொந்தன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போச்சு. இருக்கீங்களா? எவ்வளோ பெரிய ஒரு நஷ்டம் பாருங்க. நாம் யாருன்னு நம்ம புரிந்து கொள்ளனா எவ்வளோ பெரிய கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையுமே நம்ம இழந்து விடுறோம். கடவுள் நமக்கு உலகத்தையே கையில் கொடுத்தா கூட அதில் ஒன்றுத்தையும் அனுபவிக்க முடியாமல் கடைசியில் எல்லாத்தையும் இழந்து ஒன்றும் இல்லாதவர்களாக மாறி விடுகிறோம். ஏனென்று சொன்னால் இது என்னுடையது என்கிற அந்த உணர்வு இல்லாததுனால. நான் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்ன? இது என்னுடையது. உலகத்தை சுதந்தரிப்பான். உலகம் என்னுடையது, உலகத்தை சுதந்தரிப்பான். பாருங்க, கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டோம், நம்ம பறந்து போயிடுவோம், இங்கே நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம பரதேசிகள். இந்த உலகத்தில் ஒரு பரதேசி மாதிரி நம்ம இருந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு நம்ம அப்படியே போயிட போகிறோம். நமக்கு என்னத்துக்கு? நமக்கு எதுக்கு வீடு, நமக்கு எதுக்கு நிலம், நமக்கு எதுக்கு வெள்ளி பொண்ணு, நமக்கு எதுக்கு காசு, நமக்கு எதுக்கு ஒரு நல்ல வேலை, நமக்கு ஒன்றும் தேவையில்லை, இப்படியே இருந்துருது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் மிஷினரி ஊழியத்துக்கு போகிறோம், இப்போ அது காசு வேணும். அதுக்கு தான் சொல்கிறேங்க, உலகத்துக்கு ஓனர் நீங்கள். அதில் வந்தால் தான் மிஷினரி ஊழியம் நல்லா நடக்கும். அப்படி யோசித்தா தான் பாருங்க வேற மாதிரி நடக்கும். பாருங்க, நம்ம ஒன்றுமே வேணான்ட்டு பரதேசின்னு சொல்லிட்டு அப்புறம் மிஷினரி ஊழியத்துக்கு போனோம்னா அப்புறம் பரதேசி மாதிரி போக வேண்டியதுதான். ஏன்னா நம்ம ஆட்டிடியூடை மாற்றிக்கல பாருங்க, நம்ம எண்ணங்களை மாற்றலை, தவறான எண்ணங்களை வச்சிருக்கிறோம். நம்ம ஏதோ இங்கேருந்து பறந்து போயிட போகிறோமாக்கும், நம்ம ஓடி போயிட போகிறோமாக்கும், இங்கே இருக்க போகிறது இல்லையாக்கும், இது யாருதோ என்னமோ கொஞ்ச நாள் இருக்க போகிறோம், அது கொஞ்ச நாள் நாங்கள் இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு என்னத்தையாவது 4 பேருக்கு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு இல்லை 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 இல்லை. ஏசு எப்படி ஒரு சென்ஸ் இருக்குது பாருங்க. அவருக்கு சொன்னாலே அந்த கதை, பிசாசு பிடிச்சவன் அந்த அந்த அக்கறையில் இருக்கிறான் இல்லையா? ஆயிரக்கணக்கான பிசாசு அவங்குள்ள இருக்குது. அந்த வட்டாரத்தையே அவன் ஆண்டுகிட்டு இருக்கிறான். அவன் கட்டுப்பாடுக்குள்ளே வச்சிருக்கிறான். இவர் இங்கேருந்து போகிறாரு. எதுக்கு போகிறாரு? சும்மா ஒரு கூட்டம் நடத்திட்டு வர்றதுக்கு இல்லை. அந்த பிசாசுகளை விரட்டி விட்டு அந்த வட்டாரத்தையே விடுதலைக்குள்ளே கொண்டு வந்து நற்செய்தி அறிவித்து அந்த ஜனங்களையெல்லாம் விடுதலை ஆக்கி அதை தேவனுக்கு சொந்தமாக்க வேண்டும்.
ஜனங்கள் சந்தோஷத்தை சமாதானத்தை பெற வேணும். உலகத்தை சுதந்தரிக்கிறவர் அவர். அதுக்கு தான் போறாரு பாருங்க. அவர் போறதே வேற ஆட்டிடியூடு. அதனால காத்தும் கடல் அடிக்குது, படகு கவுழ்ற மாதிரி இருக்குது. சீஷர்கள்லாம் பாருங்க, அவனுக்கு இது உலகமே நமக்கு சொந்தம்ன்றது எண்ணம் கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான், போய் சேருவோமா, நம்ம வழியிலேயே மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? இவனுக்கு சுதந்திரவாளின்ற எண்ணமே கிடையாது. இவன் கவலை எண்ணம் பிடிச்சவன். காலையிலேருந்து சொன்ன கவலைப்பட வேண்டியது. யாராவது கவலைப்படாமல் இருந்தாங்கன்னா உனக்கு கவலையே இல்லையான்னு கேட்க வேண்டியது. அதான் அந்த மாதிரி ஆளுவன் பாருங்க, நம்ம ஊர் ஆளுவன். கவலை இல்லையா அப்படிங்கிறான். இயேசு டோட்டலாக வித்தியாசமான ஒரு மென்டாலிட்டி உள்ளவராக இருக்கிறார். அவர் பிதாவின் வேலையை செய்ய வந்திருக்கிறாரு. இந்த உலகத்தை சுதந்தரிக்க வந்திருக்கிறாரு மனுஷனாக. ஒரு மனுஷன் கோட்டை விட்டான், ஒரு ஆதாம். இப்போ கடைசியாக ஆதாமாக வந்திருக்கிறார். அந்த ஆதாம் எங்கே தோத்து போனானோ அங்கேருந்து பிக்கப் பண்ணி இந்த ஆதாம் ஜெயித்து திரும்ப இழந்து போன இந்த உலகத்தை சுதந்தரிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. அதைத்தான் செய்தார் கல்வாரி சிலுவையில். அதுக்காக தான் மரித்தார், அதுக்காக தான் பாடுபட்டார், அதுக்காக தான் ரத்தம் சிந்தினார், அதுக்காக தான் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். எழுந்துட்டு பரலோகம் போறதுக்கு முன்னால நம்மளை எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் வாங்க போலாம், இந்த உலகம் நமக்கு என்னத்துக்கு? ஹலோ, நிறைய கிறிஸ்தவங்க மாதிரி இல்லை பாருங்க. அவரு இந்த உலகம் நமக்கு என்னத்துக்கு, நம்ம பறந்து போயிடுவோம் வாங்கன்னாரா? கிடையாது. நான் பறந்து போறேன், நீங்க என்ன பண்ணுங்க, உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. எப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? பெரிய வேலை ஒன்று இருக்குது. நம்ம எதுக்கு இந்த பூமியில் இருக்கிறோம்? சில சொல்றாங்க, என்ன பிரதர், இயேசு வர்ற வரைக்கும் இருக்க போறோம், நம்ம போக போறோம், நம்ம வெறும் காத்துக்கிட்டு இருக்கிறோம், வெயிட்டிங்ல இருக்கிறோம். அடக்கடவுள, என்ன விளங்கவே இல்லை பாருங்க. வெயிட்டிங்ல இருக்கிறோமா, நம்ம காத்துட்டு இருக்கிறோமா? இத்தனை தலைமுறையா சும்மா உட்காந்து காத்துட்டு இருக்கிறோமா? தலைமுறையா உட்காந்து. நான் சொல்றேன், நம்மள ஒரு வேலையை செய்யும்படியாக இங்க விட்டு போயிருக்கிறாரு. உலகத்தை சுதந்திரின்னு சொல்லி இருக்கிறாரு. இங்க இருக்கிற எல்லாம் நமக்கு சொந்தமானது. இது நமக்கு சேர வேண்டியது, நமக்கு சொந்தம். இதை சுதந்திரிக்கிற சுதந்திரவாளியாக நமக்கு இருக்கிறோம். நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, சொந்தமாக்கும் திறன் நமக்கு இருக்கிறது. இந்த வாழ்க்கையில ஜெயிக்க வேணும்னா முன்னேறி செல்ல வேண்டும். இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இருக்கீங்களா? அதனால வெறும் பரலோகத்தை சுதந்திரிக்க போறேன்ற அந்த இதில் இருக்கக்கூடாது. முதல்ல இந்த வேலையை கொஞ்சம் கரெக்டா செய்யணும், அப்புறம் அங்கே போய் அதை சுதந்திரிக்கலாம். அது ஒன்றும் இல்லை, அது எங்கேயும் போகல, யாரும் எடுத்துன்னு போயிடல அதை பரலோகத்தை. ஹலோ, அதை யாரும் பறிச்சுட்டு போயிடல, அது கர்த்தர் கையில் பத்திரமா இருக்குது. இதுதான் பிரச்சனையில் இருக்குது. இதைத்தான் பிசாசு வச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறான். அந்தந்த டெரிட்டோரியை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவன் அங்கே ஆண்டு கொண்டிருக்கிறான். இதை சொந்தமாக்க வேண்டும். இருக்கீங்களா? அப்போ பாருங்க, கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரு மைண்ட் சேஞ்ச் வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு பெரிய ஒரு திங்கிங் லெவலில் ஒரு பெரிய சேஞ்ச் வர வேண்டியது இருக்கு. என்ன? நாம் ஒரு பெரிய நோக்கத்துக்காக இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறோம். சும்மா இல்லைங்க. இந்த பூமியை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அதில் ஒரு விதம் என்னென்னா, போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேணும், எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் சொந்தமானது. எல்லா ஜாதி ஜனங்கள் எல்லாருக்கும் சொந்தமான இந்த ரட்சிப்பை எல்லாரும் பெற வேண்டும். எல்லாரும் மகிழ்ச்சி சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். எல்லாரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது எல்லாருக்கும் சொந்தமானது. அதுக்கு நான் ஒரு கருவியா இருந்து அதை நான் போய் எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டும்.